வாடா வாடா இங்கே பண்ற பாஸ் நாளைக்கு இந்த வீட்டை உங்க பேர்ல மாத்துறாங்க. உயிரெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கிளம்பிடலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்து ஹோட்டலுக்கு அமைச்சுக்கோ. பாஸ் என்னையா? நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பயத்தை எதிர்கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ். சரத் வெரி குட்யா. ஜெய் சாபாஸ். என்னடா ரெண்டு பேரும் ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க? இட்டா கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சுப்பீங்க போல. இங்க டிஸ்டர்பன்ஸ் ஓவரா இருக்கு. நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது. வா நம்ம வெளி பாத்ரூம் போய் பண்ணுவோம். மறைக்காதடி. ரெண்டு பேரும் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணுவானுங்க? ஓ நான் வேணா ரெடி பண்ணட்டுமா? இல்ல பாஸ், இது ஏன் பயம். இதை நானே எதிர்கொள்றேன். சூப்பர் சரத், ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வெளில வெயிட் பண்றேன். நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ். வாடா வாடா பாடா பாடா படி முஜாயா. வாடா வாடா பண்ணி முஜாயா. பண்ணி முஜாயா. நான் சொன்னேன்ல பாஸ், பண்ணி முஜாயா வருவான்னு. எப்படி டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டா பாருங்க. பயத்து கண்ணில் மர புள்ள மரன்னு இப்படி அடியா விட்டீங்களே பாஸ். தம்பி உன் பட்டா ரெடி ஆச்சுப்பா. இதில் கையெழுத்து போட்டால் அந்த பங்களா உங்களோடது. ஏய் கிரண், ஏடா இப்படி உம்முன்னு வர? இல்ல இவ்வளவு நம்ம ஷரத்தை தான் சத்தியப்பட்டு இருந்தோம். ஆனா அவனையே ஒருத்தன் வீடு பூந்து அடிச்சிருக்காண்டி. அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒருவேளை அந்த ஷரத் சொன்ன மாதிரியே பண்ணி முஞ்சி வாய வந்திருப்பானோ? ஏச்சி லூசு மாதிரி பேசுற. நானே வீட்டுக்கு திருட வந்திருப்பானு யோசிச்சுட்டு இருந்தா நீ அவன மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் சொன்னேன். சும்மா சும்மா எரிஞ்சு விழாது. உள்ள போலாங்களா? கண்டிப்பா சார், உள்ள வந்து பாருங்க. அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க. வாவ், வாட் a man. உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாணி கொடுப்பாங்க, சாப்பிடுறியா? வரீங்க? என்னடா இவ கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா. விடு விடு. பசியில் இருக்கும்போது தட்டில் பிரியாணி வந்தா என்ன, பழையது வந்தா என்ன? என்னது இது? அருமையா இருக்கே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓ, நான் ஏதோ தேவலோகத்து அமிர்தம் இல்ல நினைச்சேன். ஓங்க சும்மா என்ன வெக்கப்பட வைக்காதீங்க. அது எப்படியா எங்கேயும் இல்லாம நம்ம ஹோட்டல்ல மட்டும் நிலநடுக்கம் வந்திருக்கு? தெரியல பாஸ். இப்போ அதோட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி அந்த தடியை எனக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது. விடியா, கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டா பண்றா. பாஸ், மேல இருக்கிறது என் தங்கச்சி. ஐயோ, எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். சும்மா காட்டு சரண்யா. காட்ட மாட்டியா? நானே வந்து பாக்குறேன். பாரு சரண்யா. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரண்யா காட்டேன், காட்டுன்னு சொல்றேன்ல. சரண்யா கவு தர. உள்ள என்ன நடக்குது? கவு தர சொல்றேன்ல. இவன் ஒருத்தன் சும்மா நோய் நோய்னு வேற வேலையே இல்ல இவனுக்கு. ச்சே. சரண்யா சரண்யா வர வர. என்னாச்சு? இவ்வளவு நேரம் என்ன கஷ்டப்பட வேலை? ஓட்டில மாட்டிருக்கு. ஓகே மாட்டிருக்கு. லாக் பண்ணிருக்கீங்க. மெதுவா. அவசரப்படாதீங்க. ஆகி
ஏன்டி கிரில் கம்பி எடுத்து அவன் மண்டையில சொன்ன? போடா லூசு, நீ தாண்டா அவனை கதவால அடிச்சு கொன்னுட்ட. நானா? என்னடி சொல்ற? என்னது இது? அட பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவரை கொண்டுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல, கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளவு நாள் செத்தவங்க தான் புதைச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு நாமளே ஒரு ஆள் காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளே வா, நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? பாஸ் பாஸ் பாஸ், இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஐயோ இவன் யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவையே இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ், இவன் தான் அன்னைக்கு நான் பாத்ரூம்ல பேக்ல இருந்து அடிச்சான். செக் பண்ணியா? நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ், இவன் ஃப்ரைட் ரைஸ் தான் பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்க போகுதுன்னு. அநியாயமா உங்களையும் மேடத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி, அவனை வெள்ளையிடு. அட பாவி, உயிரோட தான் இருந்திருக்கா? இப்ப இல்ல பாஸ், ரெண்டாவது கொலை பண்ணிக்க சரத். நீங்களே பாத்தீங்களா, திடீர்னு இருந்துச்சு பயம் காட்டிட்டான். அதான் இதே என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க பாஸ். இதுக்கு மேல எல்லாம் முடியாதியா? போயா, இந்த தடினை புதைக்கவே தெம்பில்ல, இந்த கிழமை வேற. நீ ஒன்று பண்ணு, இந்த கிழவனை தூக்கி நம்ம ஸ்டோர் ரூம்ல போடு. முதல்ல இந்த குண்டனை புதைப்போம். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி. வாங்க வாங்க, ரூம் போடலாங்களா? எனக்கு மாடியில பெரிய ஜன்னல் வச்ச ரூம் கொடு. இந்தாங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அந்த வேலைக்கார பொண்ணையே எடுத்துட்டு வர சொல்லுங்க. இந்தா, உள்ள எதுவும் இல்ல, சும்மா கர்டன் ஆடுது அதான் ஆடுதுன்னு கூச்சல் போட்டு ஊற கூட்டாத. ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல கிளம்பு. ஆளையும் மூஞ்சியும் பார், விளக்கணும். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டாம். சரத், நீ வெளில போய் பார்த்துக்கோ. Okay, boss. நீ கார்டர் போய் பாரு. நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஆஹா, செம்மையா இருக்காளே. எங்களெல்லாம் போக சொல்லிட்டு நீ மட்டும் அவளை தனியா ஓட்ட வழியா பாத்துட்டு இருக்க? ஏச்சி, உள்ள என்ன நடக்குதுன்னு வேற எப்படி தெரியும்? அம்மா, நீங்க என்ன பண்ற? கீழே போ. எனக்கு தனியா போக பயமா இருக்குடா. நீ பயப்பட வந்தாலும் நான் அவனை வெளில அமிச்சேன். எதுவா இருந்தா கூப்பிடு. போ போ ஸ்மிதா, போ. நான் தூங்க போறேன். அது சாதாரணமா தான் சொல்லிட்டு போயேன். பயத்துல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம், அதான் லைட்டா சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். ஷோ ச்சே. நீதான் பாட்டு பண்ணியா? என்னடா
இல்ல பயத்துல விசில் அடிச்சிட்டு இருந்தேன். விசில் இல்ல பாட்டு. நீ வாய் திறந்து பாடுனியா? என்னடா பயமுறுத்துற? சரி சரி. இந்த பாட்டு தான் கேக்குதா? நல்லாவே கேக்குதுடா. ரொம்ப பயமா இருக்கு. இரு பார்க்கலாம். இங்க இருந்தா வருது. இந்த நேரத்துல யாரு? வேண்டாம்டா பயமா இருக்கு. யோ நீ ஏன் கதவு தட்டுற? மேடம் தான் பாஸ் வெளில வச்சு பூட்டிட்டாங்க. நான் மூடல. என்னது நீங்க மூடலையா? அப்ப யார் மூடுனது? யார் மூடுனது? முதல்ல நீ மூடு. இது ஆட்டோல காத்து காண முடியும். இப்ப யாரு கதவு தட்டினது? எதுக்கு மேடம் பாட்டுலாம் பாடுறீங்க? யோ நான் பாடலையா?